உடுமலை அமராவதி அணை நடப்பாண்டில் முதல் முறையாக ஜனவரி 9ஆம் தேதியன்று நிரம்பியது. உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை வாயிலாக திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 54,637 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஜனவரி 9 அன்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனையடுத்து ஆற்றின் வழியோரத்தில் உள்ள இரு மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. ஆற்றில் வினாடிக்கு 6,800 கன அடி, பிரதான கால்வாயில் 300 கன அடி என 7,100 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணை நீர்வரத்தை தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அணை வழியோர கிராமங்களுக்கு ஜனவரி 9 ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 6,500 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் ப்ளூ வண்ண எச்சரிக்கையும், 6,500 முதல் 13,000 கன அடி வரை திறக்கப்பட்டதால் ஆரஞ்சு வண்ண எச்சரிக்கையும் ஜனவரி 9ஆம் தேதி அது மாதிரியான நாட்களில் எச்சரிக்கை அதிகாரிகள் மூலமாக விடப்பட்டது. திருமூர்த்தி அணையின் தெற்கே அமராவதி ஆற்றின் குறுக்கே 1957ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது கட்டப்பட்டதுதான் இந்த அமராவதி அணை. 4 TMC இருந்த நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு தற்போது தூர் சேர்தலால் 3 TMC ஆக குறைந்துவிட்டது. மீன்கள் 1950களில் விடப்பட்டு 1970களில் மாநிலத்தின் மிக கூடுதலான மீன்பிடி இடமாக விளங்குகிறது. ஒரு மீனவர் ஒரு நாளைக்கு 20 கிலோ வரை மீன் பிடிக்க முடிகிறது. ஆண்டுக்கு 110 டன் மீன்கள் கிடைக்கும் என வனத்துறை மதிப்பிடுகிறது. பழங்குடியினருக்கு மீன்பிடிக்க உரிமை வழங்குவோமாக அமராவதி நகர் பழங்குடி மீனவர் கூட்டுறவு சங்கம் அமைத்து கொடுத்துள்ளனர். 2007ஆம் ஆண்டு கரட்டுப்பதி பழங்குடி மக்கள் 50 பேர் இச்சங்கத்தில் இணைந்து அவர்களில் 8 பேருக்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அணையில் சேற்று முதலைகள் அல்லது பாரசீக முதலைகள் என அழைக்கப்படும் மக்கர் முதலைகள் இங்கு பிடிபடாத நிலையில் இயற்கையாக விடப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவை மீன்கள், பிற ஊர்வன மற்றும் சிறிய பெரிய பாலூட்டிகளை உண்டு வாழ்கின்றன. சில நேரங்களில் மனிதர்களுக்கு இவை தீங்கு விளைவிக்கக்கூடியவை. இவற்றின் இருப்பு தொகை 60 பெரிய உயிரினங்களும் 37 சற்றே சிறிய உயிரினங்களும் இங்கே வாழ்ந்து வருவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள மீனை உண்டு வாழும் பிற உயிரினங்கள் சிறு ஓட்டர்கள், ஓரியண்டட் ஸ்மால் கிரவுட் ஓட்டர், இந்திய நீர்க்காகங்கள், இந்திய ஆமைகள் இதுபோன்ற உயிரினங்கள் இங்கே வாழ்ந்து வருகின்றன. அணையிலிருந்து 1 கிலோமீட்டர் முன்னரே அமராவதி சாகர் முதலைப்பண்ணை 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த அணையில் குட்டி முதலைகள் வளர்த்து பெரியவையானதும் இயற்கை சூழலில் விடப்படுகிறது. நீர்த்தேக்கத்தின் ஓரமாக காட்டு முதலைகளின் முட்டைகள் எடுத்து வரப்பட்டு இப்பண்ணையில் குஞ்சு பொரித்து வளர்க்கப்படுகின்றன. இங்கு சிறியதும் பெரியதுமாக முதலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக ஏறி விளையாடுவதை காணலாம். இங்கு 98 முதலைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன.